இன்றைக்கி நாம் பழனியில் இருக்க பழனிமலை முருகன் கோயிலுக்கு தான் போகிறோம். உள்ளே வரும்போதே நல்ல வைபாக இருந்துச்சுங்க. கீழே இருக்க இந்த பாத விநாயகர் கோயில் இருக்குல்லங்க, இங்கே தான் ஃபஸ்ட்டு சாமி கும்பிடணும். இதை சாமி கும்பிட்டுட்டு தான் அடுத்து மேலே மலைக்கு போகணும். பின்னாடியே ஸ்டெப்ஸ் இருக்குது, காட்டுறேன் பாருங்கள். பழனி மலைக்கு ஏறி போகிறதுலேயே மொத்தம் 2 பாதை இருக்குங்க. ஒன்று யானை பாதை, இன்னொன்று இந்த மாதிரி ஸ்டெப்ஸு படிக்கட்டுகள் நிறைஞ்ச பாதை. இது யானை பாதைங்க. இதில் யானையை மேலே கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி இதை வடிவமைச்சிருக்காங்க. இன்னொன்று வெறும் மக்கள் மட்டும் போகிறதுக்கான பாதை. இதில் பெரும்பாலும் படிகள் அதிகமாக இருக்கும். ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான இடங்கள் ரொம்ப குறுகியதாக இருக்கும். இதில் இருக்க படிக்கட்டுகளோட எண்ணிக்கை சுமார் 690 இருக்குங்க. என்ன தான் படிக்கட்டுகளும் யானை பாதையும் வெவ்வேறாக இருந்தாலும் இது ரெண்டுத்தையும் சேர்க்குற மாதிரி சில கோயில்கள் எல்லாமே இருக்குது. அதில் முக்கியமான கோயில் இந்த இடும்பன் கோயில் தாங்க. இங்கே இந்த இடும்பன் கோயிலில் இடும்பன் பழனி மலையையும் இடும்ப மலையையும் தூக்கிட்டு வந்த மாதிரி ஒரு அழகான ஸ்டாச்சு இருக்குங்க. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்திருக்க இடத்துக்கு பேர் வள்ளி சுனை. இது யானை பாதை வழியாக வந்தால் மட்டும்தான் இந்த இடத்துக்கு வர முடியுங்க. இங்கே தனியாக வள்ளிக்கு மட்டும் தனியாக ஒரு சன்னிதானம் இருக்குது. இதை சுற்றி சின்ன சின்ன சிற்பங்கள்லாம் அழகாக வச்சுருக்காங்க. நாம் யானை பாதையில் வந்தாலோ இல்லை படி வழியாக வந்தாலோ நம்ம கடைசியாக சேர்கிற இடம் இந்த விநாயகர் கோயில் தாங்க. இந்த விநாயகர் கோயிலை தாண்டி தான் நம்ம மலைக்கு மேலே போக முடியும். சைடில் மண்டபங்கள்லாம் இருக்குது. இந்த மண்டபத்தில் திருமணங்கள்லாம் கூட நடைபெறும். பழனி மலையில் முருகனை தரிசிக்கிறதுக்கு நடந்து போகிறது மட்டும் வழி இல்லைங்க. ரோப் கார், விஞ்சுன்னு 2 வழிகள் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ரோப் காரோட டைமிங் காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் விஞ்சு கூட இருக்குது. விஞ்சோட டைமிங் காலையில் 5:30 மணிக்கே ஸ்டார்ட் ஆயிருந்துங்க. நைட்டு 9 மணி வரைக்கும் இருக்குது. வயசானவங்க, குழந்தைகள், படியேற முடியாதவங்களுக்காக இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க. மலைக்கு மேலே வந்தோடனே அவுட்ரு ஏரியா இப்படி தாங்க இருக்கும். வெளியில் டிஜி போர்டில் எல்லா பூஜைகள்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. கொடிக்கம்பம் இருக்கும். சேவல் எல்லாமே நேர்ந்து விட்டவங்கள்லாம் இந்த இடத்துல தான் கொண்டு நேர்த்தி கடனெல்லாம் செலுத்துவாங்க. தேங்காய் உடைக்கிறது, விளக்கேற்றுறது எல்லாமே இங்கே தான் இருக்குங்க. அப்படியே லெஃப்ட் சைடில் நெய்வேத்திய பிரசாதங்கள் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அது கூட பஞ்சாமிர்தமும் கொடுக்குறாங்க. இதுதான் மேலேருந்து பார்க்குறதுக்கு பழனி எப்படி இருக்குன்ற வியூ. ரொம்ப நல்லா இருக்குல்ல பார்க்க. இதை என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது சன்னிதானத்துக்கு தான் போகிறோம். பழனி மலையில் உள்ளுக்குள்ளே சாமி பார்க்குறதுக்கு மொத்தம் 4 வழி இருக்குங்க. இது பொது தரிசனம். அது எல்லாத்துக்குமே காமன். ஸோ காஸ்ட் இல்லைன்றதுனால நிறையா கூட்டம் இருக்கும். அடுத்தது 10 ரூபா டிக்கெட்டு, அதுக்கு அடுத்தது 100 ரூபா டிக்கெட்டு, விஐபி அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு இது இருக்குது. காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சாமியை சீக்கிரம் பார்க்குறதுக்கு வழிவகைப்படுத்தி தருவாங்க. இது உள்ளுக்குள்ளே மலைக்குள்ளே இருக்க அந்த கோயிலுக்கு வெளியே பாதுகாப்பு காரணம் கருதி உள்ளுக்குள்ளே சில இடத்துலலாம் சாமியை ஃபோட்டோ பிடிக்கவோ வீடியோ எடுக்கவோ விட மாட்டாங்க. பழனி மலையிலேருந்து வெளியே வந்ததுமே ஒரு விநாயகர் கோயில், அதை சுற்றி நிறைய முனிவர்கள், ரிஷிகளோட சின்ன சின்ன சிலைகளும் இருக்குங்க. அதை தாண்டி வந்தால் சைடில் அன்னதான கூடம் இருக்குது. வர்றவங்க எல்லாம் சாப்பிட்டு போகிறதுக்கு. இது போக ஃப்ரீ பஞ்சாமிர்தம் ஸ்டால்ஸ் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பஞ்சாமிர்தம் பாட்டில்ஸில் ஊருக்கு வாங்கிட்டு போனோம்னா அதுக்குமே அங்கே ஸ்டால்ஸ் இருக்குது. கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா சைடில் தங்கத்தொட்டில் இருக்குது. யார் யாருக்கெல்லாம் குழந்தைய தங்கத்தொட்டிலில் போடுறேன்னு வேண்டிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் மட்டும் காசு கொடுத்து அந்த தங்கத்தொட்டிலில் குழந்தைய போட்டுட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எங்கே போகலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.